காவேரி வீட்ல வீடு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த டைமில் அங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வராரு. விஜய் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஹவுஸ் ஓனர் சொன்னார், விஜய் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இவர் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா செம்மைய டென்ஷன் ஆகிறாங்க. என்னங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பையன் இன்னொரு டெனண்ட்டுங்க, பக்கத்து ரூமில் அந்த பையன் இருக்கான், அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை இதில் அப்படி சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கேட்குறேன். எனது பக்கத்து ரூம்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாங்க பக்கத்து ரூமில் தான், நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த பையன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, அப்போ அவருக்கு தானே முதல் உரிமை நான் கொடுக்க முடியும், நீங்கள் இப்போ தானே வந்தீங்க அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆமாங்க பக்கம் 2 போர்ஷன் இருந்தது, ஒன்று சின்ன போர்ஷன் ஒன்று பெருசு, பெருசு தான் நீங்கள் கேட்டீங்க, சின்னது அந்த பையன் இருக்கார், இதில் என்னங்க தப்பு இருக்குது, ஒரு வீடுனா 2-3 கொடுத்தன இருக்கிறது இல்லையா, அதுக்கு போய் நீங்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னா எப்படிங்க, அப்போ அந்த ரூமையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. என்ன தம்பி நீங்கள் ஒரு வீடுன்னா நிறைய கொடுத்தன இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்கு மட்டுமா நான் வாடகை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த தம்பி ரொம்ப நல்லவர், எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர்ன்றதால தான் அவர் கொடுத்தன வச்சு, அவர் பேச்சே தெரியலையா உங்களுக்கு, எவ்வளோ மேலானவர்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியல உங்களுக்கு, தம்பி வசதியான தம்பி, ஆனால் என்னமோ ஒரு காரணத்தால் இங்கே இருக்குது, அதுக்கு எதுவும் வேலை ஆகணும் போல் இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த தம்பி டிஸ்டர்ப் பண்ணுவாருங்களாம் நினைக்காதீங்க, தம்பி ரொம்ப தங்க கம்பி அப்படின்னு சொன்னால், ஆமாம் ரொம்ப தங்க கம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து முறைக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து விஜய் சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள், என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அப்போ தான் இவங்களுக்குலாம் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அன்பாக பேசணும், பரிவாக பேசணும் கூட தெரிலங்க இவங்களுக்கு, இவங்க என்னமோ நான் என்னமோ இவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணுற வந்திருக்க மாதிரி என்ன முறைக்கிறாங்கங்க. சரி விடுங்க தம்பி, அவங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாதுல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படி சொன்னோன்னே, பார்த்துங்க இதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாயிட்டீங்க, ஒன்றா ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், இப்படி பண்ணால் எப்படி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிவின் என்னென்ன இதெல்லாம் அப்படின்றாரு. அதான் எனக்கு தெரியல, விஜய் அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் போட்டிருக்கேனே, இப்போ என்ன பண்ணுறது, நடக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது அப்படி குமரன் சொல்கிறாரு. ஏங்க என்னங்க இது விஜய் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நான் என்ன கங்கா பண்ணுறது, ஏங்க இந்த விஷயம் உங்களுக்கே முன்னாடியே தெரியுமா, நீங்கள் தான் விஜய் பாவம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்போது நீங்கள் தான் இது கொடுத்துன்னு வச்சதுக்கு நீங்கள் தான் காரணமா, ஐயோ நான் இல்லை கங்கா, தயவுசெய்து என்ன எதுவும் சொல்லாத, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு தெரியவே தெரியாது விஜய் அட்வான்ஸ் கொடுத்த விஷயம்லாம், இப்போது இந்த ஹவுஸ் ஓனர் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் எப்போ தெரியுமோ அப்போ தான் எனக்கும் தெரியும்னோன்னே, நீங்கள் கணிதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க தெரிஞ்சது உங்களுக்கு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை வேற கோவமாக இருக்காங்க, இதில் கங்கா வேறன்னு இப்படி சொல்லிட்டு போகிறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே சாரதா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. எல்லோரும் மா விஜய் வந்ததுக்கு நாங்கள் என்னம்மா பண்ணுறது, எப்படி இந்த வீடு கிடச்சதுனே தெரியலம்மா அவருக்கு, இந்த பையன் எதுக்குடி இப்படிலாம் தொல்லை கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலடி, நம்மளை எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரா இவர் அப்படி சொன்னோன்னே, மாமா ஏம்மா அப்படிலாம் யோசிக்கிற, அவர் காவேரிக்காக வந்திருக்காருமா, அது எனக்கும் புரியுதுடி, எதுக்காக இங்கே வரணும், காவேரி தான் வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேடி தேடி தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னோட, மா விடுமா பார்த்துக்கலாம், இது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் பெரியவரை பார்த்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இது அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாரும். இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ கங்கா கேட்குறாங்க, என்னடி இதெல்லாம், விஜய் இங்கே வந்திருக்காரு, உனக்காக தான் காவேரி வந்திருக்காரு அப்படின்னோடனே, எனக்கும் புரியுது, ஆனால் அவர் என்ன பண்ணாலும் சரி நான் மனசு மாறுறதா இல்லைக்கா அப்படின்னோடனே, என்னடி நீ இப்படி சொல்கிற, வேறு என்ன சொல்கிறது, இவர் எதுக்காக இங்கே வரணும், ஏய் உன் மேலே ஆசை தான் தேடி வந்திருக்காரு, ஆசை பெரிய ஆசை சொல்லு காவேரி, அவர் வந்தது உனக்கு சந்தோஷம் தானே அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு தெரியாது அடி உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கங்கா.